வந்தது. 200 வருஷம் டேரா போட்டானா இல்லையா? இந்தியாவின் விலை உயர்ந்த செல்வங்கள் எல்லாம் களவாடப்பட்டன, கொண்டு போய் சேர்த்தார்கள். பணம் தேடுவதற்கு, பொருளை சுரண்டுவதற்கு தான் இது. அப்படின்னா எல்லா காலத்திலும் போர்கள் வந்ததே இதனால் என்பதால் வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்கிறது. அந்த போராட்டத்தில் பணத்தை சேர்ப்பது கஷ்டம். அப்படின்னா இந்த கட்சி பாருங்க, சரண்லாம் என்ன பேச்சு பேசினார். சட்னி சாம்பார் தானங்க அது. 100 பேர் கேள்வி கேட்டிருக்கான். இவர் மேல கம்ப்ளைண்டே கொடுத்துட்டாங்க. இந்த உலகத்துக்கு தேவையில்லாத ஒரு உணவுப் பொருளை கொண்டு வந்திருக்கிறான். அதுல தாண்டா நாங்க தினம் வாழ்றோம். இட்லி மட்டும் இல்லைன்னா இந்தியர்கள் எங்க கொண்டு போய் விடுறது? அது தமிழ்நாட்டுக்காரங்கள சாம்பார சுழம்ப ஊத்தி நிறைய அதை ஊற போட்டு பெசஞ்சு சட்னியை சைடுல வச்சு ஒரு வடையை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற சுகம் இருக்கு. அது மாதிரி சுகம் எவனுக்காவது கிடைக்குமா? இவங்க ஃபுல் பர்கரை வாயை கிளி எப்படி வைக்க கடிக்கிறானே, எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. அதென்ன இந்த சைஸுக்கு வாய் அகலமா போகுது? எது சைடு சிப்பு வச்சிருக்காங்களான்னு தெரியல, அப்படியே கடிக்கிறாங்க. கடிச்சிட்டு ஒரு முளத்துல ஒரு காப்பி வாங்கி வச்சு 1 மணி நேரம் குடிக்கிறான். நம்ம ஊர் இந்த அப்ப போட்ட டிகாஷன் காபிக்கு ஈடு என்ன இது இருக்குமா? ஸ்டார் பக்ஸா? பக்ஸ்னா காசுன்னு ஒரு அர்த்தம் இருக்கோ? ஓ, பக்ஸ் இருந்தா ஸ்டார் பக்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு உணவாயா அவன் நினைக்கிறானே, அவனோட போய் நிக்கிறதுக்கு. அது எல்லாத்த விட நம்ம அடையாளம் யா, சமய சின்னம். அது அதை அணிந்த சமய சின்னத்தை அழிச்சிட்டு உள்ள போகணும் போது சின்ன பிள்ளையா இருந்தாலும் மனசு வலிக்கத்தானே செய்யும் இல்லையா? வலியோட தானே போய் உட்காருவான். வைக்கலைன்னா மனசு குத்துது, வச்சா அவன் குத்துறான். எவ்வளவு கஷ்டம் அது. எல்லாத்துக்கும் மேல மொழி. மொழின்றது இப்போ இந்த இங்கேயே 2 பேர்ல ஒருத்தர் இங்கிலீஷ்ல எழுதி வச்சு நல்லா பேசினாங்க, அதனால ஆங்கிலத்தை எழுதி வச்சிருக்காங்க. ஜனகன மனன்லாம் ஆங்கிலத்தில் எழுதிடுறான். தமிழ் தாய் வாழ்த்து ஆங்கிலத்தில் எழுதிடுறான். தமிழ் தாய் அங்க இருந்து பாக்குது, ஹே என்னடா பண்றீங்க, இங்கிலீஷ்ல எழுதியிருக்கோம் தமிழ் தாய், இது எதுக்குடா உங்களை நான் பாட சொன்னா? கஷ்டம் தானங்க. எல்லாத்துக்கும் மேல நிறைய இருக்கு. ஆனா நேரம் கருதி, ஏன்னா நீங்களும் ரொம்ப நேரம் போனோம். ஒரே ஒரு விஷயம் தாங்க, பிள்ளைகள் ஒரு அளவுக்கு பிறகு முழுவதுமாக அவர் மைக் ஆப் பண்றார். இதுதான் நான் முதல்ல இருந்து சொன்னேன். அது என்னவோ ஏன் ராசி அப்படி இருக்கு. பாப்பையா சார் பெல் அடிப்பாரு, இப்ப அவர் மைக்கு அங்க இருந்து ஆப் பண்ணிட்டாரு. முடியாது. பிள்ளைகள் ஒரு எல்லையை தாண்டி முழுவதுமாக கை நழுவி போகிறார்கள். ரொம்ப நல்லா கேட்டாங்க. தந்தை தாய் பேண், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். வாய்ப்பே இல்லையா? சேர்த்துக்கவே மாட்டேங்கிறானே. நான் இங்க ஒரு வீட்டுல தங்கி இருக்கும் போது அந்த வீட்டு தலைவர் என்கிட்ட சொன்னாரு, என் பையன் மெடிக்கல் படிக்கிறான், $2000 நான் முதல்ல அவனுக்காக ஃபீஸ் கட்டினேன். அது 1 வருஷத்துக்கு மேல இருக்கும். சமீபத்தில் ஒரு நாள் கிச்சன்ல வந்து $2000 வச்சுட்டு போயிட்டான். சொல்லக்கூட இல்லை. அப்புறமா யோசிச்சு பார்த்தேன், நீ எனக்கு எதுக்கு கொடுக்கணும்? நீ அன்னைக்கு தேவை இருந்து கொடுத்த, ஐ ஹவ் ரிட்டர்ன் தட் மணி அப்படின்றத சொல்லாம சொல்லிட்டான்னு அவர் வருத்தப்பட்டார். $2000 கொடுக்கறது தகப்பனுக்கு தகுதி இருக்கு, ஆனா வாங்குறதுக்கு அவனுக்கு மனம் இல்லை. நீ யாரையா எனக்கு கொடுக்கறதுக்கு? இப்ப நம்ம ரிவர்ஸ், நம்ம கல்ச்சர் என்ன தெரியுமா? கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அவனை கூப்பிட்டுட்டே $2000 கொடுத்துருக்கேன், ஒழுங்கா படிக்கணும், பெரிய ஆளாகி அப்பா காத்துக்கடா, கஷ்டப்பட்டேன்டா, நான் கஞ்சி இல்லாம இருந்தேன்டா, நான் தெருவில் நடந்தேன்டா, செருப்பு கூட போடலடா, உனக்கு நான் ஷூ வாங்கி கொடுத்துருக்கேன்டா, டேய் $2000 கொடுத்துருந்தா கட்டிட்டியாடா, உங்க அம்மாட்ட சொல்றா, அவ என்னைய மதிக்கவே மாட்டேங்கிறாடா. இப்படி கெஞ்சுற ஒரு தலைமுறை இருக்கு. ஆனா இங்க இவன் நீ யாரா எனக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி வச்சுட்டு போயிட்டான்.
இது எல்லாத்துக்கும் மேல சாப்பாடு போடுறது, மொழி, இதெல்லாத்தையும் விடுங்களேன். அவருக்கு ஒரு கல்யாணம் கூட பார்க்கலன்னு தம்பி கவலைப்பட்டாரு. பார்க்கவே இல்லை. பாருங்க, அது உண்மையிலேயே கவலைப்படுறாரு. உங்க கல்யாணத்தை பாருங்க தம்பி, நான் அப்பதே ஆசீர்வாதம் பண்ணிட்டேன், பேபி ஷவர் பார்க்கலன்றாரு. அது நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு தெரியல. ஆனா சமீபத்தில் நான் வந்திருந்தப்போ ஒரு நண்பர் அவர் பகிர்ந்துகிட்டதை உங்களுக்கு சொல்றேன். என்னாச்சு, இந்த நமக்கு இந்த பேச்சுல இங்கிதம் வரல பாத்தீங்களா. பையன் அவன் தெரியும் எனக்கு, அவன் பையன் என்ன பண்றான்னு, அவன் பையன் எங்கேயோ இருக்கான், ஒரு இடத்துல வேலை செய்யறான். நம்ம வழக்கமா கேட்கணும்ல, கல்யாணம் எல்லாம் பண்ணலையான்னு. நம்ம ஊர் முறைப்படி சொன்னாரு, ஏதோ ஒரு வேலையா இருக்கான் அவன், எப்போ அனௌன்ஸ் பண்ணுவான்னு தெரியல. பொன்னியின் செல்வன் 2 என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்ற மாதிரி எப்போ அனௌன்ஸ் பண்ணுவான்னு தெரியல. நான் கேட்க முடியாது. எனக்கு இருக்கிற ஒரே கவலை என்னன்னா, அவன் ஒரு பொண்ணை சூஸ் பண்ணணுமே அப்படின்ற ஒரே ஒரு கவலை தான். அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கல்ச்சரை எங்க போய் சேர்ப்பீங்க? யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதுதான் நம்முடைய அடிப்படை பாரம்பரியம், அடிப்படை பண்பாடு. அதைத்தான் இவங்க கொஞ்சம் அப்படி ஓட்டிட்டாங்க, ஆந்திரா இந்திரான்னு போய். அவனும் நம்மால் தான், எந்த ஊராக இருந்தாலும் என் கேளீர், என் உறவினர் என்ற உணர்வு தான் இருக்கணும். அதுதான் பண்பாடு. அதுக்காக இப்படியெல்லாமா, ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண், இதுதான் திருமண பந்தம், நினைச்சா கல்யாணம், நினைச்சா டைவர்ஸ், இதெல்லாம் நோக்கி போய்கொண்டு இருக்கும் போது அங்கேயும் போய் மொழியை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, உணர்வுகளை, மண்ணின் மனத்தை காப்பதுதான் மிகப்பெரிய சவால் என்று இவர்கள் 4 பேர் சொல்வது எனக்கு என்னவோ இதைவிட கொஞ்சம் கூடுதலான சவாலாக தோன்றுகிறது. அந்த நிலையை தவிர்ப்பதற்கோ தள்ளி போடுவதற்கோ தடுப்பதற்கோ தான் தமிழ் கம்யூனிட்டி சென்டர், தமிழ் பள்ளிகள், தமிழ் மன்றங்கள். இவை மொழியை உணர்த்துகின்றன, நினைவூட்டல் செய்கின்றன, அடையாளங்களை காட்டிக்கொண்டே இருக்கின்றன, கூட வைக்கின்றன, மக்களை குழும வைக்கின்றன, கூடி கழித்து சிந்தித்து பார்க்க வாய்ப்பு தருகின்றன. இதை செய்து அடுத்த கூட்டத்திலேயாவது மைக்க ஆஃப் பண்ணாம வச்சு மொழியை கையில் எடுத்துக்கொண்டு டார்ச் பேரர்ஸ்ன்னுவாங்கல்ல, அவங்க ஏன் விளையாடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு இல்ல, அவ்வளவுதான், முடிச்சாச்சு. நீங்க எல்லாரும் முன்னே நடந்து மொழியையும் பண்பாட்டையும் பிள்ளைகளுக்கு எடுத்து செல்கிற பெரும் பணியை, அசாத்தியமான பணியை, சிக்கலான பணியை, சவாலான பணியை செய்ய முயற்சி செய்வீர்கள். இது ஒரு முயற்சி தான், அதில் வெற்றி கிடைப்பது இறைவனின் கையில். முயற்சி செய்யுங்கள். நம்மோடு இது முடிவதல்ல. பணம் எப்படியாவது வரும். உங்க ஊர்ல கோவிட் டைம்ல கூட பல $1000 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட் இல்ல கொடுத்தாங்கல்ல, கவர்மெண்ட் டோல்ஸ்னு கொடுத்தாங்க. எப்படியோ வருது. நான் பண்பாடு தொலைந்து விட்டால் திரும்பவே கிடைக்காத ஒரு அரிய விஷயம் பண்பாடு. அதை காப்பதுதான் பெரும் சவால் என்று சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சன்பீம் குழுமத்தின் ஆற்றல் மிகு தலைவர், அருமைக்குரிய சகோதரர் ஹரி கோபாலன் அவர்களே, இந்த பள்ளியின் எல்லாமுமாக இருக்கின்ற அவரது இல்லத்தரசியார், இந்த பள்ளியின் முழுமையான இயக்கத்துக்கு காரணமான இதயமாக இருக்கிற அன்பு சகோதரி அவர்களே, அடுத்த தலைமுறையின் இனிய உதயமாக இருக்கின்ற
தம்பி ஜார்ஜ் அரவிந்த் அவர்களே, இந்த மேடையை அலங்கரிக்கின்ற இன்றைய பட்டிமன்றத்தின் ஆற்றல் மிகு பேச்சாளர்களே, இந்த பள்ளியில் பல்வேறு நிலைகளில் முதல்வர்களாகவும் துணை முதல்வர்களாகவும் பல்வேறு பொறுப்புகளை வகிக்கின்ற ஆசிரிய பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் நிறைய துணை முதல்வர்கள் வந்தாங்க. கவர்மெண்ட் மாதிரியே இங்கேயும் நிறைய துணை முதல்வர்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு சின்ன நிகழ்வு தான், இன்ஹவுஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் வழக்கமாக நடத்துகிற பட்டிமன்றம் மாதிரி எந்த ஒரு கூட்டம், பெரிய கூட்டம், ஒரு ஆடம்பரமானது எதுவும் இல்லை. நமக்குள் நாமே பேசிக்கொள்கிற ஒரு சின்ன நிகழ்வு, ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங்கை இன்னும் கொஞ்சம் ஃபார்மலைஸ் பண்ணியிருக்கிறோம், அவ்வளவுதான். இங்க யாரும் இதுக்காக ரொம்ப டென்ஷனே ஆக வேண்டாம். ஒரு சனிக்கிழமை, ஒருவேளை இது லீவு நாளாக இருந்தால் சந்தோஷமாக இருந்திருப்பீர்கள். ஆனாலும் தேவையில்லாம இந்த ஆளை கூப்பிட்டு வந்துட்டாங்களேன்னு யாராவது நினைச்சீங்கன்னா அதுக்காக நான் உண்மையிலே சங்கடம் தான் அது. ஆனாலும் இயல்பாக கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நம்மை பற்றி சிந்திப்பது, யோசிப்பது, அப்புறம் அடி மனசுல இருக்கிற எதையாவது வெளிப்படையாக சொல்லுவது, இதற்கெல்லாம் வாய்ப்பு சமூகத்தில் கிடைப்பதே இல்லை. நான் சொல்றது நீங்க நிஜமா யோசிச்சு பாருங்க. உறவுகளுக்குள் இருக்கிற சிக்கல்களை பற்றி எவரிடமும் பேச முடியவதில்லை. கணவனிடம் இருக்கிற குறைகளை மனைவியோ, மனைவியிடம் இருக்கிற குறைகளை கணவனோ உட்கார்ந்து பேசுவதற்கு அவகாசம் இல்லை, வாய்ப்பும் இல்லை. பேசினா நேர கோர்ட்டுக்கு போயிடும். பிள்ளைகளிடம் இருக்கிற பிரச்சனைகளை பேசுவதற்கு பெற்றோர் நினைத்தால் கூட முடிவதில்லை. இந்த மாதிரி ஒரு உலகத்துல நாம இருக்கிறோம். எங்கும் எல்லாம் பரபரப்பாக இருக்கிறது. ஆற அமர, இந்த இந்தியில அராம்சேன்னு அது கிடையவே கிடையாது. வண்டியில ஏறினா இடிக்கணும், அதுக்குள்ள அப்படி போயிடணும். அப்படிதான் நாம எல்லா நேரமும் பரபரப்பா இருக்கிறோம். பத்தாக்குறைக்கு இது வேற வந்துருச்சு. அங்கிருந்து நம்மள எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அரை மணி நேரத்துக்கு யாரும் நம்மளை கூப்பிடலைன்னா நமக்கு இந்த உலகமுக்கும் நம்மை மறந்து விட்டதாக நம்புகிறோம் இல்ல. நம்மை விட ரொம்ப இளம் பிள்ளைகளாக இருந்தால் இன்னும் கஷ்டம். இந்த மாதிரி இருக்கிற சூழல்ல உங்களையெல்லாம் அழைத்து பேச வைப்பதற்கு ஒரு நிர்வாகம் ஆசைப்படுகிறது அப்படின்றதே சன்பீம் குழுமத்தினுடைய சிறந்த ஆரோக்கியமான போக்கு. நான் சொல்றது இவங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு சொல்லணும்ன்றதுக்காக இல்லை, ரொம்ப நான் மனப்பூர்வமா சொல்றேன். தன்னிடம் இருக்கிற எவரும் எதையும் சஜஷனாக, ஆலோசனையாக, கருத்தாக சொல்லவே முடியாத ஒரு சூழல்ல தான் எல்லா நிறுவனங்களும் அவங்கள வச்சிருக்கு. நீங்க அதை உணரணும். எந்த ஒரு பணியாளரும் அவங்ககிட்ட வந்து அது அப்படி இருக்கு சார் அப்படின்னு சொன்னா அப்படியா அப்படின்னா அடுத்த நாள் அவனை ஒன்னும் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு தூக்கிடுவாங்க, வேற ஊருக்கு போட்டுருவாங்க, இல்ல முடிஞ்ச வீட்டுக்கே போய் அனுப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு வகையான நம்மையும் அறியாமலே நமக்குள்ளே ஒரு வகையான அகங்காரம், ஆணவம், இதெல்லாம் பெரும்பாலான நிறுவனங்களில் இருக்கிறது. இவங்க ஆசிரியர்களை வர சொல்லி பேசுங்க, எது சிரமமா இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. வேலைக்கு வர்றதே சிரமம், அது வேற விஷயம். யாராவது நான் ரொம்ப சந்தோஷமா வேலைக்கு வரேன்னு நான் சொல்லியிருக்கேனா? நானும் 34 வருஷம் பேங்க்ல வேலை பார்க்கிறேன். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நமக்கு கசப்பா தான் இருக்கு. 2-3 நாள் சேர்ந்து லீவ் விட்டாங்கன்னா பத்திரிகைக்காரங்களுக்கு கசப்பாயிடுது. வங்கி பணியாளர்கள் 4 நாள் தொடர் விடுமுறை போகிறார்கள். உனக்கு இனியா வந்தது, இன்னைக்கோ இப்பதான் கொடுத்துருக்கான். இன்னைக்கு சனிக்கிழமை லீவு எங்களுக்கு, இந்த 2வது சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை லீவு. அது பல பேர் வந்து உங்களுக்கு என்ன லீவுல போறீங்க, மத்த நாள் வேலை பார்க்கறோம் இல்லையா, நீ எல்லாம் லீவ் இல்லாம இருக்கியா? அப்ப எங்களைய பத்தியே இவ்வளவு பேசுறாங்கன்னா ஆசிரியர்களை பத்தி எவ்வளவு பேசுவாங்க. மழை பெஞ்சா லீவு, வெயில் அடிச்சா லீவு, எவனாவது ஒருத்தன் போயிட்டானா அதுக்கு ஒரு லீவு. நேரமும் உட்கார வேண்டியது, எழுதி போட வேண்டியது, என்னத்தையோ பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியது, அப்புறம் கடைசியில பிள்ளைகளை போட்டு பாடப்படுத்த வேண்டியது.
உங்களுக்கெல்லாம் சம்பளம் எதுக்கு தான் கொடுக்குறாங்களோ அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நீங்களே கேட்டிருப்பீங்க. உனக்கு என்னம்மா டீச்சரா இருக்க, போக வர, விதவிதமா ட்ரெஸ் பண்ண, இதுல விழா வந்துச்சுன்னா யூனிஃபார்ம் சாரி வேற, இவ்வளவையும் நீங்க கேட்டுட்டு தான் இருப்பீங்க. நீங்க வேலை செய்யறீங்களா அப்படின்னு எல்லாருமே உங்களை விசாரிப்பாங்க. என்ன வேலை செய்யற நீ? அப்படி என்ன செய்யற? அங்க போய் உட்காந்து பேசிட்டு இருப்ப, அல்லது படிங்கடான்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருப்ப அப்படின்னு உங்க வீட்டுக்காரரை கூட கேட்கலாம், அல்லது வீட்டில் இருக்கிற மாமியார் சில பேர் கேட்கலாம். சுத்தி இருக்கிற மற்ற துறையில் இருக்கிறவங்க வாத்தியார் வேலை தானே, இது என்ன பெரிய சிரமம், என்ன கஷ்டம், படினா படிச்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்ல நிறைய பேர் சொல்றவங்க இருக்கிறாங்க. சமூகத்துல டீச்சர்ஸை பத்திய பெரிய அந்தஸ்து அல்லது சிந்தனை கிடையாது. கொரியால ஆசிரியர்களுக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்து. இப்ப மேடம்க்கு தேசிய நல்லாசிரியர் விருது ஜனாதிபதி கொடுத்தார். அது அந்த மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவ்வளவு உயரத்துல போய் ஒரு விருது வாங்குகிற வாய்ப்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கிறது. அது எல்லாருக்கும் கிடைக்காது. பல இடங்கள்ல ஆசிரியர்கள் நிலைமை அந்த அளவுக்கு இல்லை. கொரியால அவங்களோட நோட் கரன்சியில ஆசிரியர்கள் நல்லாசிரியர்களோட படம் போடுறாங்க. இப்ப நம்ம காந்தி படம் போடுற மாதிரி ஆசிரியர்களுக்கு, அதாவது நல்ல ஆசிரியர்களுக்கு என்ன மரியாதைனா, ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு அடுத்த ரேங்க். அங்க ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு ஒரு புரோட்டோகால் படி சில மரியாதை இருக்குல்ல, அதுக்கு அடுத்த ரேங்க், அதுக்கு கீழான அடுத்த ரேங்க் கொடுக்குறாங்களாம். அந்த நாட்டில் கல்வி என்பது வித்தியாசமாக பார்க்கப்படும். நம்ம ஊர்ல கல்வி என்பது வாத்தியாரா நெல்லியா, எல்லா வாத்தியாரா இருந்து என்ன பண்ண போற, கிழிச்ச, இப்படித்தான் பேசுறாங்க. ஆசிரியர் அப்படின்னு சொல்லுகிற அடையாளமே இல்லையே. ஆசிரியருக்கு எது அடையாளம்? நிறைய அடையாளங்கள் அந்த காலத்துல சொன்னாங்க. முதல்ல உடைகள்ல ஒரு அடையாளம் இருந்தது. நீங்க எல்லாம் இப்போ அந்த காலத்துல இவங்க நாங்க எல்லாரும் பார்த்த காலத்துல தமிழாசிரியர்னா அவர் ஒரு தலப்பாகை அணிந்து தார்பாச்சு கட்டியிருப்பாரு. அவர் நடந்து வரும்போது வருது பாரு, இதை கலட்ட மாட்டேங்குது அப்படி கேலி பண்ணுவாங்க. ஆனா ஒரு அடையாளம் இருந்தது. இன்றைக்கு ஆசிரியனுக்கு எது அடையாளம்? தனிப்பட்ட அடையாளம், தனித்துவமான அடையாளம் பெரும்பாலும் இருப்பதில்லை. இல்லை என்பதுதான் வருத்தம். அந்த அடையாளங்களை தொலைத்து விட்ட இன்றைய சூழல்ல, இந்த சமூகத்துல ஆசிரியர்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கிறது. நிறைய எதுவுமே தெரியாமல் ஆசிரியரையே பார்த்து அண்ணாந்து பார்த்து வியந்த ஒரு தலைமுறை நாங்கள். எல்லாம் தெரிந்து அல்லது தெரிந்த மாதிரி காட்டிக்கொள்ளுகிற மாணவர்கள் இருக்கிற தலைமுறை இந்த காலம். இவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் இல்ல, அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுன்னா சும்மாவானா என்ன, சம்பளத்துக்கு தான், ஆனா சும்மாவா? இதுல மெட்ரிக்கு அது இது சிபிஎஸ்இ விதவிதமான ஆசிரியர்கள், பாடங்கள் எல்லாம் பார்த்தா கண்ணெல்லாம் பிதுங்குது. இங்க இதெல்லாம் படிச்சு என்னடா பண்ண போறான் அப்படின்னு நமக்கே தோணுது. ஆனாலும் சொல்லி கொடுக்கணும். இதுல வருகிற விசிட்டு, டிஇஓ சிஇஓ ஏஇஓ விதவிதமான விசிட்டு, அவ்வப்போது கரஸ்பாண்டன்ட் அந்த பக்கமா வந்தாருன்னா அந்நேரம் நம்ம வகுப்பு நடத்துற மாதிரி காட்டிக்கணும். அது ஒரு நெருக்கடி இருக்குல்ல. அப்படி ஒருத்தருமே வரலைனாலும் நம்ம சில சமயம் சோர்ந்துருவோம்ல. நமக்குள்ளே நாம பேசி பார்ப்போமே. யாரோ ஒருவர் பார்க்கிறார் என்கிற உணர்வு இருக்கிறதுனால தான் பல பேர் நம்ம ஊர்ல ஒழுங்கா இருக்கா. சிசிடிவி கேமரா ஏன் வைக்கிறானுங்க? அது இருக்கிறதுனால தான். முதல்ல இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, முதல்ல அதை திருடிடுறான், அடுத்ததான் ரெக்கார்டு இல்லாம பண்ணணும்யா, அதை தூக்கிடும். இவ்வளவு வேடிக்கையான ஒரு உலகத்துல ஆசிரிய பணி என்பது ரொம்ப சவாலானது. ஆசிரிய பணிக்கு எப்படி வர்றாங்க? கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, எந்த வேலையும் இல்லையா வாத்தியாரை சேர்த்து விட்டுரு, அதுவும் கிடைக்கலையா போதகராக்கிருவாங்க. நான் சொல்றது வேடிக்கை, மேடத்துக்கு தெரியும். வாத்தியார் வேலையும் கிடைக்கலையா போதகராக்கிறேன்னு சொல்லி கேலியா சொல்லுவாங்க. அதுல உண்மை இருக்கோ இல்லையோ அப்படி சொல்லு இருக்கு. கிறிஸ்தவர்கள் ஃபேமிலிஸ்ல சொல்லுவாங்க, ஓ வேலை இல்லை அப்படின்னா வாத்தியாரா? இது ஒரு சமூக பார்வை. அது நல்ல அறிவாளிகள் எல்லாம் பேங்க் போயிடுவான், ஐஏஎஸ் ஆயிடுவான், ஐபிஎஸ் ஆயிடுவான், அரசு பணிகளுக்கு போயிடுவான். சுமாரான ஆளுகள் தான் ஆசிரியர் ஆவாங்க. அப்படியா? இல்லை. ஆசிரியர் பணிக்கு ஒரு பேஷன் வேணும்.
ஒரு ஆர்வம் இருக்கணும், ஒரு தாகம் இருக்கணும், எனக்குள் இருப்பதை எல்லாருக்கும் வழங்குகிறோம் என்கிற அந்த பெருமை இருக்கணும். இத்தனையும் இருக்கிறவர்கள் தான் ஆசிரியர்கள். அள்ளி கொடுப்பது என்பது ஞானத்தை இல்லையா? கல்வி என்பது ஒரு பெரிய ஞானம் இல்ல, அந்த ஞானத்தை வழங்குகிற ஒரு பெருந்தன்மை இருக்கணும், பெருமை இருக்கணும். ஆசிரியர் பணி சாதாரணமானது அல்ல, சம்பளத்துக்கு உழைப்பது அல்ல, இது சந்தோஷத்துக்கு உழைப்பது. அதுதான் சரியான ஆசிரியர் பணி, சேலரிக்கு இல்ல. அப்படி கணக்கு போட்டீங்கன்னா நீங்கள் செய்கிற பணிக்கு இந்த சம்பளம் ஒரு நாளும் ஈக்குவல் ஆகாது, ஒரு நாளும் ஆகாது. ஆசிரியர் பணிக்குன்னு ஒரு பெரிய உயரம் இருக்கிறது. யாரு யாருக்கு வழங்க முடியும்? ஏதாவது ஒன்னு கொடுக்க சொன்னா கொடுத்துருவோமா? உங்க வீடுகளே நீங்க பாருங்க, பக்கத்து வீட்டுல உங்க தங்கச்சி வீட்டுக்கு இவ்வளவுன்னு குழம்பு கொடுத்து விட்டுருப்பீங்க, பக்கத்திலேயே இருக்கும் அடுத்த தெருவில், அல்லது ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு குழம்பு கொடுத்து விட்டுருப்பீங்க. நல்ல குழம்பு வச்சிருக்கீங்க, மீன் குழம்புனே வச்சுக்கோமே, குழம்பு கொடுத்து விட்டுருப்பீங்க. இன்னைக்கு மீன் குழம்பு கொடுத்து விடுறேன் பையன்ட்டு கொடுத்து விடுவீங்களே தவிர டப்பாவை வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? இருந்து டப்பா வாங்கிட்டு வந்துரு, குழம்பே போயிருச்சே, டப்பா இதுதான், டப்பா கொண்டு வந்துரு. அது போன்ல சொல்லுவேன், அந்த டப்பா கொடுத்து விட்டுரு, அப்பதான் அடுத்த தடவை கொடுக்க முடியும். ஏன்னா என்ன அர்த்தம், டப்பா வரட்டும், நான் கொடுக்குறேன்னா இல்லையான்றது அப்புறம் பார்க்கலாம். ஒரு சின்ன டப்பா கொடுக்க நம்மளால முடியலையே. மனசு எப்படி இருக்கு பாருங்க, உடனே தூக்கி உள்ள வச்சிரும். ஏதாவது ஒண்ணு கிடைச்சா உடனே உள்ள வச்சு தேவை தேடல். கொடுக்கறதுன்றது சாதாரணமா வராது, ஆனால் உங்களுக்கு வருகிறதே. சாதாரணமா கொடுக்க முடியுமா? நான் அடி வயிற்றிலிருந்து அப்படியே அப்படியே ஒரு இந்த வயிறு எவ்வளவு சூடாகும்ன்றது பேசுறவங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தான் தெரியும். அடி வயிற்றிலிருந்து சூடான காற்று மேல வரணும், சிந்தனை போக்கு அப்படியே வரணும், சரளமா இருக்கணும், அந்த போகக்கூடாது. மொழியில புலமை இருக்கணும், ஆளுமை இருக்கணும், பாடத்துல தெளிவு இருக்கணும். துணையும் இருந்தாதான் வாத்தியாரா இருக்க முடியும். ஒவ்வொரு நிமிஷத்திலும் இருடா இடே கேட்டு கேட்டு சொல்றேன்டா, அவன் ஏற்கனவே கேட்க மாட்டான். இருடா எனக்கு விளங்கலைன்னா சொல்லுவான், பாரு மிஸ் முழிக்குது பாரு. இதெல்லாம் தலையெழுத்தியா, நம்மளை கொள்றதுக்குன்னே இதெல்லாம் வருது, அப்படி சொல்லுவானே இல்லையா? இப்போ அவ்வளவு பேரையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு பார்வையில கண்ட்ரோல் பண்ணணும், வார்த்தையில கண்ட்ரோல் பண்ணணும், அதை விட உங்க மொழி ஆளுமையில கண்ட்ரோல் பண்ணணும். ஆளுமை இருக்கிறவர் தான் ஆசிரியர். இங்க எந்த ஒரு கண்டிப்பும் செய்யவும் முடியாது இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிக்க முடியாது. எங்க காலத்துல எல்லாம் அட்டி நொறுக்குவாங்க வாத்தியார், நல்லா செமத்தே அடி வாங்கியிருக்கேன். என்னமோ சிலருக்கு என்னை பிடிக்காது. அதுல சிவாஜின்னு ஒரு பிடி மாஸ்டர் இருந்தாரு, அவர் பேரு சிவாஜி. இவங்கள மாதிரியே தான் ஒல்லியா இருப்பாரு, நல்ல நெடுன்னு இருப்பாரு. அவர் இடது கை பழக்கம் உள்ளவர், லெப்ட் ஹேண்ட் அவர் யூஸ் பண்ணுவார். இந்த இடது கையில அந்த விசில் வச்சு இப்படி சுத்திக்கிட்டே இருப்பார். என்னை பார்த்தோம், நீங்க வாடா சீக்காளி அப்படின்னு தான் கூப்பிடுவார். எனக்கு அவர் வச்ச பேரு சீக்காளி. ஏன்னா நான் அடிக்கடி இந்த கீழே விழுந்து முட்டிக்கிட்டெல்லாம் காயப்பட்டு வந்திருப்பேன். கிராமத்து ஆளு, மரத்திலேயே தான் இருப்போம், பாதி நேரம் மரம் ஏறுவோம், பாதி நேரம் எங்கேயாவது சுத்தி வருவோம். கிராமத்துல வாழ்ற வாழ்க்கை இருக்குல்ல, அதை விட சுகமானது எதுவுமே இருக்காது. சின்ன வயசுல வைகை ஆத்துல தண்ணி அங்க கிடப்போம், மீன் பிடிக்க ஓடுவோம், பாம்பு வரும். இந்த மாதிரி ஒரு உலகத்துல நாங்க இருந்து காயங்களோட வரும்போது, சார் காயம் சார்னா போடா சீக்காளி ஓரமா உட்கார்றான்றாரு. கூப்பிட்டு வச்சு அப்படி அடிப்பார். எனக்கு இன்னும் அந்த ஆள், அவரோட முகம் நினைவு இருக்கு. எங்க ஆசிரியர், அவர் பிடி மாஸ்டர் தான், ஆனா பயப்படுவோம், அவரை கண்ட அலறுவோம். இப்பெல்லாம் அடிக்க முடியாது, கூப்பிடவே முடியாது. வாடானா அதை கூட தப்பா சொல்லிடுவான். கவுண்டமணி சொல்லல, வாங்க கவுண்டமணி படத்துல வாங்க ஆபீசர், சரிங்க ஆபீசர், இருங்க ஆபீசர், அந்த மாதிரிதான் பிள்ளைகள்கிட்ட பேசணும். என்ன ஒரு நெருக்கடியா, எவ்வளவு கஷ்டம். காலும் கையும் கட்டி போட்டுட்டு மரத்தான் ரேஸ் ஓட சொன்ன மாதிரி அது ஆசிரியர் பணி. 2 காலையும் கையும் கட்டி போட்டாங்க, மரத்தான் ரேஸ் ஓடணும். 100 மீட்டர் கூட கிடையாது, ஏதோ உருண்டு போயிடலாம். இவ்வளவு சிக்கலான ஒரு ஆசிரியர் பணியில சவால்கள் இருக்கிறது, சங்கடங்கள் இருக்கிறது. இதுல எது பெரிதும் சவாலாக இருப்பது, அப்படித்தானே போட்டிருக்கு தலைப்பு. பின்னாடி என்னால திரும்ப முடியல, தலைக்கு மேல இங்க வர போட்டாங்க. பெரிதும் சவாலாக இருப்பது ஆரம்ப பள்ளின்னு போட்டிருக்காங்க, ஆரம்ப நிலை அப்படின்னு வச்சுக்கலாம். ஆரம்ப பள்ளினா ஆரம்ப நிலை ஆசிரியர் பணியா, மேல்நிலை ஆசிரியர் பணியா? லோயர் லெவல்ல இருக்கிற டீச்சர் பணி சிரமமானதா? எதுவுமே தெரியாம உட்காந்து ஏன்னு அழுகுதுல, வந்தோடனே இப்படி டீச்சரை பார்த்தோன்னே ஓன்னு அழுவான்.
அவன் ஆரம்பிச்சோன்னு அவ்வளவு பேர் அழுவாங்க. அது நீராறும் கடவுள்கிட்ட பாடின மாதிரி ஒரு ஆள் பாடினா எல்லாம் பாடும். அப்படி ஒரு கடவுள் வணக்கத்தை காலையிலேயே ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு பாடம் நடத்துறது கஷ்டமா இல்ல? எல்லாத்தையும் இப்படி உட்காந்து ஒரு சிரிச்ச முகமாவே ஒரு சிந்தனை சிற்பியா உட்கார்ந்துருக்கானே பயிர்க. அவன் எதுக்கு சிரிக்கிறான்றது அவனுக்கு கூட தெரியாது. ஆனா சுத்தி இருக்கிற எல்லாரும் 1000 அர்த்தம் வச்சிருப்பான். அதே மாப்பிள்ள சிரிக்கிறான் பத்தியா அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் வச்சிருப்பான். அவனுக்கே அந்த ஒரிஜினல் அர்த்தம் தெரியாது. இந்த பயலுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது கஷ்டமா? 5 வயசுக்கு கீழே இருக்கிற ப்ரிகேஜில இருந்து வச்சுக்கோங்க, 1ஆம் கிளாஸ்ல இருந்து வச்சுக்கோங்க. அம்மா அப்பா கொண்டாந்து அது பாட்டுக்கு இறக்கி விட்டுட்டு இனிமே ஓம்பாடு அது பாடு, என்னமோ எங்க கடமையை செஞ்சிட்டோம், கஷ்டப்பட்டு இடம் வாங்கிட்டோம், ஃபீஸ் கட்டுனா முடிஞ்சது கதை. நீங்க இனிமே எல்லாத்தையும் பார்த்துக்கணும், எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அவன் மட்டும் அழப்படாது. அழாம எப்படிமா பாத்துக்கிற? உன் வீட்டுல அழாம இருப்பானா? அதெல்லாம் இங்க அழப்படாது. இங்க அழவே விடாது. அழுதா நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அதுவும் அந்த பர்டிகுலர் மிஸ் என்னவோ என் பொண்ணு மேல ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. அத சொல்லும் போது அவங்க முகத்துல ஒரு கோபம் துணிக்கும் பாருங்க. ரொம்ப பிரச்சனை பண்றான். நான் வாருன்னு பாக்குறேன். நான் அதுக்கா பிள்ளை பத்திருக்கேன். இருமா, இது கொஞ்சம் பொறுமையாரு. அவன் அந்நேரம் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த பையன் அது வரைக்கும் போட்டு கொடுத்தாலும் ஜாலியா உட்கார்ந்து இருப்பான். என் பணி நிறைவடைந்ததுன்னு அவன் உட்கார்ந்துருப்பான். இதை சரி பண்றது கஷ்டமா இல்ல? இங்க ஒருத்தர் எல்லாம் செஞ்சிட்டு கூப்பிட்டு விசாரிக்கும் போது என்னடா என்ன சொல்ற? இல்ல ஒண்ணும் இல்ல, நீ செஞ்சையா? இப்படியே பார்ப்பான். சொல்லுடா, ஆமாவா இல்லையா? இப்படியே அவங்க அம்மா உடனே சொல்றா, அவங்க கேட்கிறாருல அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுல வச்சுக்கிறேன், என்னைய இங்க இரு, அங்க உன்னை பேசிக்கிறேன், இங்க எது முன்னாடி திட்டுறியா? அதுக்கு அவ்வளவுக்கு சேர்த்து அந்த அம்மாவும் அப்பாவும் தான் கெஞ்சுவாங்க. ஐயா அப்படி ஆள் இல்ல, அப்படி ஆள் தான் கொண்டாந்து விட்டுருக்காங்க. இல்ல சார், அவன் அப்படி இல்ல சார், வீட்டுல அப்படி நல்லா இருப்பான். அது சரிங்க, வீட்டுல இருக்கிறது பிரச்சனை இல்லை, இங்க என்ன பண்ணா? இல்ல சார் அப்படி இல்லவே இல்லை சார். எனக்காக இந்த ஒரு தடவை இந்த பிள்ளைகளை ஹேண்டில் பண்றது சிரமமா? இவங்களை சும்மா உட்கார வச்சு வெளியே அனுப்புறது இல்ல விஷயம். சத்தம் இல்லாம பாத்துக்கிறோம், அப்படியே வந்த மாதிரி வீட்டுக்கு போட்டோம். ஆனா அவனை படிக்க வேண்டாம், அல்ஜிப்ரா படிக்க வேண்டாம், மேல எந்த பாடமோ என்ன கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயாலஜி எதுவும் படிக்க வேண்டாம், வந்த மாதிரி அனுப்பிடுறோம். ஆனா நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. உட்காருங்கடா, விளையாடுங்கடா, மத்தியானம் சாப்பிடுங்கடா, போங்கடான்றலாம். மார்க் வேற வாங்கணும். அது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வாங்கணும், ஸ்டேட் லெவல்ல வாங்கணும், இத்தனையும் வாங்கணும். ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிற எல்லா பள்ளிக்கூடமும் நமக்கு சந்தோஷமான ஆதரவு தருகிறது. அப்படியா? அவன் கொடுக்கிற டார்ச்சர் அதுக்கும் மேல இல்ல. ஒரு வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படாத சமூகமாக நாம இருக்கிறோம்ல. ஒரு கட்சிக்குள்ளேயே வளர்ச்சியை பிடிக்காது. ஒரே கட்சியில இருக்கிறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு எதிரி வேற கட்சியில் கிடையாது, உங்க கட்சியில தான் இருக்கான். நான் சொல்றது வேடிக்கைக்கு இல்ல, உண்மை. உங்க கட்சியில தான் உங்களுக்கு எதிரி இருக்கான். முன்னாடி எல்லாம் எதிர்கட்சின்னு கிடையாது, உள்ள இருக்கிறவன் தான். வட்ட செயலாளர்னு துண்டை போட்டுட்டு போற போக்குல உருவிட்டு போயிடுவான். அப்படியால் தான் இருக்கான் கட்சிக்குள்ள. அப்போ ஒரு துறையில் இருப்பவர்களே ஒருவரின் வளர்ச்சியை பொறுக்காமல் பிடிக்காமல் எல்லா மறைமுக வேலைகளையும் செய்கிற ஒரு சமூகத்துல நாம பள்ளியினுடைய உயரம் உயர்வு, பள்ளியினுடைய பெருமை, சமூக அந்தஸ்து, கல்வியினுடைய முன்னேற்றம் இத்தனையும் வச்சுக்கிட்டு பிள்ளைகளை அணுகிறோம். எவ்வளவு சிரமம் ஐயா, பெரிய வேலையில் இது. அதையெல்லாம் தொடர்ந்து செய்து இந்த பள்ளியை இவ்வளவு காலம் உயர்த்தி பிடிக்கிற உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சாதாரண பணி இல்லை, ஏதோ ஒரு நேரம் உங்களுக்கு ஒரு பொன்னாடை பொருத்திட்டு அனுப்புற விஷயம் இல்லை. ஒவ்வொரு முறையும் நினைத்து பார்க்க வேண்டியது இல்ல, நினைத்து பார்த்து தான் இதை சொல்ல முடியும். ஆசிரிய பணி என்பது ரொம்ப அருமையானது. அதை தேர்வு செய்து அதுல ஈடுபட்டு இவ்வளவு ஆர்வமாக இருக்கிற உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்க அப்பாவும் அம்மாவும் எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ். நான் வளர்ந்ததே எலிமெண்டரி ஸ்கூல் வளாகத்துல தான்.
நான் 4 வயசுல 1ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்சிட்டேன். ஏன்னா எங்க அம்மா தான் 1ஆம் கிளாஸ் டீச்சர். அதனால அவங்க கூடயே உட்காந்துருந்தேன். அவங்களை இப்படி பார்த்து பார்த்து ஆனா அவனால எழுதினேன். 4 வயசுல என்னோட டேட் ஆஃப்